இப்போ ஹார் கி ஜீத் லெசனுடைய பார்ட் 2 பார்க்கலாம். பார்ட் 1ல் நம்ம பாபா பாரதி பற்றியும் கடக் சிங் பற்றியும் பார்த்தோம் இல்லையா. பாபா பாரதி அந்த ஹார்ஸில் ஏறி போயிட்டு இருக்கும்போது ஒரு புவர் பர்சன் வந்து பாபா பாரதியை கூப்பிட்றாரு. அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ பார்ட் 2ல் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஆவாஸ் மே கருணா தி, அவங்க கூப்பிடுறாங்க இல்லையா, அதில் வந்து ஒரு கருணை இருந்துச்சு, ரொம்பவும் பாவமாக கூப்பிட்டாங்க. பாபா நே கோடா கோ ரோக் லியா. ஸோ அந்த குரலை கேட்ட உடனே பாபா என்ன பண்ணுறாரு, அந்த குதிரையை ஸ்டாப் பண்ணிடுறாரு. ரோக் லியா. देखा एक अपाहिज वृक्ष की छाया में पड़ा कराह रहा है. அவர் என்ன பார்த்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பாஹிஜ் அப்படின்னா ஃபிசிக்கலி டிசேபிள்டு பர்சன், அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு பர்சன் சொல்லுவாங்க, கை கால் வராமல். ஸோ அவங்களால செய்ய முடியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, விரக்ஷகி சாயா, மரத்தினுடைய நிழலுக்கு கீழே உட்காந்துட்டு கராக ரஹாஹே, கராக அப்படின்னா குரானிங்னு அர்த்தம். அதாவது முணுமுணுத்துட்டே இருக்கிறது, வலினாலேயோ இல்லை ஒரு கஷ்டத்தினாலேயோ முணுமுணுத்துட்டே இருப்பாங்களே, அந்த மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. போலே क्यों तुम्हें क्या कष्ट है. ஸோ உடனே பாபா பாரதி என்ன சொல்கிறாரு, சொல்லு உனக்கு என்ன கஷ்டம் சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. அப்பாஹிஜ் நே ஹாத் ஜோடுக்கர் கஹா பாபா மே துக்கியாரா ஹூம். அந்த அப்பாஹிஜ் என்ன பண்ணுறாருன்னா, கையை கூப்பி சொல்கிறாரு, பாபா நான் வந்து ஒரு துக்கியாரானா ஒரு பாவப்பட்டவர், டிஸ்ட்ரெஸ்டு பர்சன், முஜ் பர் தயா கரோ, என் மேலே கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராமாவாலா யஹா சே 3 மில் ஹே முஜே வஹா ஜானா ஹே. என்ன சொல்கிறான் அப்படின்னா, ராமாவாலா அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து இங்கேருந்து 3 மைல் தூரத்துக்கு இருக்குது, எனக்கு அந்த இடத்துக்கு போகணும், முஜே வஹா ஜானா ஹே அப்படின்னு அவன் சொல்கிறான். கோடே பர் சடாலோ பரமாத்மா பலா கரேகா. வேற என்ன சொல்கிறா அப்படின்னா, என்னை குதிரையில் நீங்கள் ஏற்றிக்கோங்க, கோடே பர் சடாலோ பரமாத்மா பலா கரேகா, கடவுள் வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுவார், என்னையும் கொஞ்சம் ஏற்றிட்டு போங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. வஹா தும்ஹாரா கோன் ஹே, உனக்கு அங்கே யார் இருக்காங்க அப்படின்னு பாபா பாரதி கேட்குறாரு. दुर्गा दत्त वैद्य का नाम आपने सुना होगा, मैं उनका सौधेला भाई हूँ. துர்கா தத்தா அப்படின்ற ஒரு வைத்தியரோட பேர் நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் அவருடைய சௌதேலா பாய், நான் வந்து அவருடைய ஸ்டெப் பிரதர் அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் வந்து பாபா பாரதி கிட்ட சொல்றாரு. பாபா பாரதி ने घोड़े से उतरकर अपाहिज को घोड़े पर सवार किया, அவர் स्वयं उसकी लगाम पकड़कर धीरे धीरे चलने लगा. ஸோ பாபா பாரதி உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவனை கோடா மேலே ஏற்றிக்கிறாரு. கோடேசே உத்தர்கர், அவர் கோடாலேருந்து இறக்கிட்டு அப்பாஹிஜுக்கோ கோடே பர் சவார்க்கி, அப்பாஹிஜை அந்த கோடை மேலே ஏற்றி வச்சுட்டு போயிட்டுருக்காரு. அவர் ஸ்வயம் உஸ்கி லகாம் பக்கடுக்கர் தீரே தீரே சல்னி லகே, அவர் கீழே இருந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த லகாம், அந்த பிரிடல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குதிரையை வந்து பிடிச்சிக்கிற அந்த இடத்த வந்து பிடிச்சிக்கிட்டு மெதுவாக போயிட்டே இருக்காங்க. சஹசா உன்ஹே ஏக் சடக்கா சா லகா அவர் லகாம் ஹாத் சே சூட் கயி. சடனாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சடக்காசா, ஒரு ஷாக் மாதிரி இருந்தது அவருக்கு. இருந்து என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த லகாம் இருக்கிற இந்த பிரிடில் வந்து அவர் கையில் இருந்து போயிடுச்சு. उनके आश्चर्य का ठिकाना ना रहा जब उन्होंने देखा कि अपाहिज घोड़े की पीठ पर तन कर बैठा है. ஸோ சடனாக அது நடந்துச்சு இல்லையா அந்த விஷயம். உடனே அவர் என்னன்னு பார்த்தான்னு பார்த்தீங்கன்னா, ஆச்சரிய கா டிக்கானா நா ரஹா, அவருக்கு டக்குன்னு சர்ப்ரைஸை எண்ட் பண்ணவே முடியல, அவ்வளோ ஒரு சர்ப்ரைஸ், ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. என்னன்னா, ஜப் உன்ஹோனே தேக்கா கி, அப்போ அவர் பார்க்குறாரு என்ன நடக்குதுன்னா, அப்பாஹிஜ் இருக்காரு அந்த ஃபிசிக்கலி டிசேபிள்டு பர்சன் சொல்லிட்டு நம்ம பாவப்பட்ட ஒரு பர்சனை பார்த்தேன். அவர் என்ன பண்ணுறாரு, கோடே கி பீட் பர் தன்கர் பேட்டா, தன்கர்னா ரொம்ப ஃபேமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஏறி அவர் உட்காந்துக்கிட்டாரு, ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் உட்காந்துருக்காரு. அவர் கோடேக்கோ தௌடாயே லியே ஜா ரஹா தா, இப்போ வந்து அவர் கோடாவை அவர் ஓட்டுறதுக்கு தயாராக இருக்காரு. उनके मुख से भय विस्मय और निराशा से मिली हुई चीख निकल गई. அவருடைய வாயிலிருந்து பை விஸ்மய் நிராஷா, அதாவது பயம், சர்ப்ரைஸ், அதே மாதிரி நிராஷா டிசப்பாயின்மெண்ட், இதில் இருந்து வெளிவந்த மாதிரியான சே மிலி ஹுயி சீக்கு நிக்கல் கை, இந்த மாதிரியான ஒரு சத்தம் வந்து அவர் கொடுத்தார். ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாகவும் ஆச்சரியமாகவும் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, சீக் கத்துறாரு, ஸ்க்ரீமிங் பண்ணுறாரு. வஹ் அப்பாஹிஜ் டாக்கு கடக் சங்கதா. ஸோ இப்போ தான் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க, அந்த அப்பாஹிஜ் வேறு யாரும் கிடையாது, அந்த ஃபஸ்ட்டு நம்ம லெசனில் பார்த்த அந்த ராபர் கடக் சிங் தான். बाबा भारती कुछ देर तक चुप रहे और कुछ समय पश्चात कुछ निश्चय करके पूरे भल से चिल्लाकर बोले, जरा ठहर जाओ. பாபா பாரதி கொஞ்ச நேரம் அமைதி ஆயிட்டாரு, அவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு இல்லையா, அதனால வந்து அவர் அமைதி ஆயிட்டு குछ समय पश्चात, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, குछ निश्चय करके ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து
டிசைட் பண்ணுறாரு. டிசைட் பண்ணிவிட்டு பூரே பல்லுசே சில்லாக்கர் போலே ரொம்பவும் பலமாக சத்தமாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ஜரா டஹர் ஜாவோ, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீ போகிற ஓகே பட் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. கடக் சிங் ने हवा सुनकर घोड़े रोक लिया और उसकी गर्दन पर प्यार से हाथ फेरते हुए कहा. கடக் சிங் என்ன பண்ணுறா, இந்த சத்தத்தை கேட்ட உடனே நின்றுடுறாங்க. ஆவா சுன்கர் கோடா ரோக்லியா, குதிரையும் ஸ்டாப் பண்ணிடுறார். ஸ்டாப் பண்ணிட்டு உஸ்கி கர்தன் பர் பியார் சே ஹாத் ஃபேர்த்தே, அந்த குதிரையுடைய அதாவது சுல்தானினுடைய கழுத்தில் வந்து ரொம்ப செல்லமாக அவர் ரொம்ப ஆசையாக கழுத்தை தடவி கொடுத்துக்கிட்டே சொல்கிறாரு, பாபாஜி யஹு கோடா அபு நான் தூங்கா, பாபாஜி இந்த குதிரையை நான் இனிமேல் உங்களுக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. பரந்து ஏக் பாத்து சுன்தே ஜாவோ, இல்லை நீ கொடுக்க வேண்டாம் ஆனால் ஒரு விஷயத்தை கேட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. கடக் சிங் டஹர் கயா, அவனும் ஸ்டே பண்ணிட்டான். பாபா பாரதி ने निकट जाकर उसकी ओर ऐसे आंखों से देखा जैसे बकरा कसाई की ओर देखता है और कहा. பாபா பாரதி நிக்கட் ஜாக்கர், அவர் என்ன பண்ணுறாரு, கடக் சிங் பக்கத்தில் போகிறாரு. பக்கத்தில் போயிட்டு உஸ்கி ஆங்கோ சே தேக்கா, அவரோட கண்ணை பார்த்துட்டு அவர் எப்படி பார்க்குறாரு அதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. எப்படின்னா பக்கரா கசாயி கி ஓர் தேக்தா, ஒரு ஆடு என்ன பண்ணுமோ அந்த ஆடு வெட்டுறவனை எப்படி பார்க்கும், நீ பண்ணுறது பாவம் தான், நீ இப்படி பண்ணுறியே அப்படின்ற மாதிரி பார்க்கும் இல்லையா, அதே மாதிரி பக்கரா கசாயி கி ஓர் தேக்தா ஹே அவருக்காக எப்படி பார்க்குறாருன்னா, எப்படி ஒரு ஆடு வெட்டுறவனை பார்க்குமோ அதே மாதிரி பாபா பாரதி கடக் சிங்கை பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, யஹு கோடா தும்ஹாரா ஹோ சுக்கா ஹே, இந்த கோடா உன்னோட இதாயிடுச்சு, மே தும்சே இசே வாபஸ் கர்னே के लिए ना कहूँगा, இதை வந்து திருப்பி கொடு அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். परंतु कड़क सिंह केवल एक प्रार्थना करता हूँ, इसे अस्वीकार ना करना, नहीं तो मेरा दिल टूट जाएगा. ஆனால் கடக் சிங் நீ வந்து ஒரு கேவல் ஏக் பிரார்த்தனா கர்த்தா, உங்ககிட்ட நான் ஒன்று மட்டும் வேண்டி கேட்டுக்கிறேன், ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். என்ன அப்படின்னா, இசே அஸ்வீகார் நா கர்னா, இதை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, நீ இது வந்து அக்செப்ட் பண்ணி எப்பயுமே நீ வச்சிருக்கணும். அஸ்வீகார் நா கர்னா நஹி தோ மேரா தில் டூட் ஜாயேகா, இல்லைனா என் மனசு உடஞ்சி போயிடும், இதை வந்து நீ ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, நீ எப்பயுமே வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. बाबाजी आज्ञा कीजिए, मैं आपका दास हूँ, केवल यह गोड़ा ना दूंगा. என்ன சொல்கிறான்னா, பாபாஜி நீங்கள் ஆக்ஞா கீஜி, நீங்கள் எனக்கு ஆர்டர் பண்ணுங்கள், நீங்கள் என்ன வேணாலும் எனக்கு சொல்லுங்கள், நான் வந்து உங்களுடைய தாஸ், நான் உங்களுடைய சர்வன்ட் தான், ஆனால் யஹு கோடா நான் தூங்கா கேவல், ஆனால் நான் இது மட்டும் பண்ண மாட்டேன், இந்த கோடாவை மட்டும் நான் கொடுக்க மாட்டேன், வேறு நீங்கள் எது வேணால் எனக்கு நீங்கள் ஆர்டர் போடலாம் அப்படின்ற மாதிரி கடக் சிங் சொல்கிறான். अब घोड़ा का नाम ना लो, मैं तुमसे इस विषय में कुछ ना कहूँगा. इनमें घोड़ा पति பேச வேண்டாம், நான் घोड़ा पति उनकिட்ட நான் எதுவுமே பேச மாட்டேன். मेरी प्रार्थना केवल यह है कि इस घटना को किसी के सामने प्रकट ना करना. என்னோட ரெக்வெஸ்ட் ஒன்று தான், என்ன அப்படின்னா, இந்த இன்சிடெண்ட்டை இஸ் घटना, இந்த நடந்துச்சு இல்லையா, இந்த விஷயத்தை கிசி கே சாம்னே பிரகட் நா கர்னா, பிரகட்னா நான் டிஸ்க்ளோஸ் பண்ண, இந்த விஷயத்தை யார்கிட்டையும் நீ சொல்லக்கூடாது, வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. கிசிக்கே சாம்னே பிரகட்னா கர்னா அப்படின்னு சொல்லி பாபா பாரதி கடக் சிங் கிட்ட சொல்கிறாரு. கடக் சிங் கா முக ஆச்சரிய சே குலா ரஹா கயா, இதை கேட்ட உடனே கடக் சிங்க்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு, என்னடா இது அப்படின்ற மாதிரி. உசே லகா தா கி உசே घोड़े को लेकर यहाँ से भागना पड़ेगा, परंतु बाबा भारती ने स्वयं उसे कहा कि इस घटना को किसी के சாம்னே பிரகட் நா கர்னா. ஸோ அவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, அவனுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், ஆக்சுவலாக அந்த பாபா பாரதி வந்து கோடாவை எடுத்துக்கிட்டு பாக்னா படேகா, எடுத்துகிட்டு ஓடணும், நம்மக்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு ஓடணும். ஆனால் இந்த பாபா பாரதி என்ன பண்ணுறாரு, ஸ்வயம் உசே கஹா கி இஸ் கட்னாக்கோ கிசி கே சாம்னே பிரகட் நா கர்னா. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த விஷயத்தை நீ யார்கிட்டையும் சொல்லாதேன்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி கடக் சிங்க்கு ரொம்ப யோசனையாக இருக்குது. இஸ்ஸே கியா பிரயோஜன் சித்து ஹோ சக்தா, இதனால் என்ன பிரயோஜனம் இருக்குது, என்ன பர்பஸ் இருக்குது, இந்த மாதிரி நான் இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லாமல் இருக்கிறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். கடக் சிங் நே பகுத் சோச்சா பகுத் சிர் மாரா அப்படின்னா ரொம்ப தலையை முட்டி யோசிக்கிறது, ரொம்ப அதிகமாக யோசிக்கிறதா சிர் மாரா. பரந்து குச் சமஜ்மே ந சகா, ஆனால் அவனுக்கு எதுவுமே புரியல, இதனால பாபா பாரதி அப்படி சொன்னார் அப்படின்றது அவனுக்கு புரியல. हारकर उसने अपनी आंखें बाबा भारती के मुख पर खड़ा दी और पूछा, बाबा जी इसमें आपका क्या डर है. हारकर அவனுக்கு எதுவுமே புரியல இல்லையா, அந்த விஷயத்தில் தோத்து போயிட்டு அப்பனி ஆங்கே பாபா பாரதிக்கே முக் பர் கடா, பாபா பாரதியோடைய முகத்தில் இவனுடைய கண்ணை ரொம்ப ஃபிக்ஸடாக வச்சு, ரொம்ப அப்படியே ரொம்ப ஃபேர்மாக வச்சு கேட்குறான், பாபாஜி இஸ்மே ஆப்கோ கியா டர் ஹே, இதில் உங்களுக்கு என்ன பயம், நான் யார்கிட்டயும் சொல்கிறதுல உங்களுக்கு என்ன பயம் அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான்.
सुनकर बाबा भारती ने उत्तर दिया, लोगों को यदि इस घटना का पता चला तो वे किसी गरीब पर विश्वास ना करेंगे. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்லை அவர் என்ன பதில் சொல்றாருன்னா, லோகோங்கோ எதினா இஃப் ஒருவேளை பீப்புளுக்கு இந்த கட்னா இந்த இன்சிடென்ட் தெரிய வந்துச்சுன்னா பத்தா சலாத்தோ வே கிசி கரீப் பர் விஸ்வாஸ் நா கரேங்க, அவங்க வேற எந்த ஏழையும் நம்ப மாட்டாங்க. ஒருத்தர் ஏழை அப்படின்னு சொல்லும் போது அவங்க கண்டிப்பா நம்ப மாட்டாங்க, அந்த நம்பிக்கை அவங்களுக்கு வராது. நம்மனா தானே அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ எந்த ஏழையுமே அவங்க நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. துனியா சே விஸ்வாஸ் உட் ஜாயேகா, இந்த உலகத்துல இருந்து நம்பிக்கை அப்படின்றது பறந்து போயிடும். ஏன்னா நீ என்னை ஏமாத்தி தான் இப்போ இதை வாங்கியிருக்க இல்லையா, ஸோ அதனால அப்படி சொல்றாரு, துனியா சே விஸ்வாஸ் உட் ஜாயேகா. यह कहते कहते उन्होंने सुल्तान की ओर से इस तरह मुंह मोड़ लिया जैसे उनका उससे कभी कोई संबंध ही न रहो. இதை சொல்லிட்டே அவர் என்ன பண்ணாரு, சுல்தான் கிட்ட இருந்து சுல்தானுக்கு ஓர் சே சுல்தான் பக்கத்தில் இருந்து, அதாவது சுல்தானை பார்க்கறதுல இருந்து முகு மோடலியான்றது ஒரு முகாவரி. அதோட மீனிங் என்ன அப்படின்னா, அப்படியே இக்னோர் பண்ணுறது, பார்க்கறதையே இக்னோர் பண்ணிட்டு அதை எப்படி இக்னோர் பண்ணாருன்னா, உசுசே கபி கோயி சம்பந்தி நாரகோ, அதுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி அவர் வந்து இக்னோர் பண்ணிட்டு திரும்பிட்டு போறாரு. பாபா பாரதி சலே கயே, இப்போ பாபா பாரதி அங்கிருந்து போயிடுறாரு. பரந்து உன்கே சப்த கடக் சிங் கே கானோ மே உசி பிரகார் கூஜ் ரஹே தே. ஆனா கடக் சிங்குக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தைகள், அவருடைய அந்த ஷப்த், அந்த வார்த்தைகள் வந்து கானோமே இவனுடைய காதுகளில், கடக் சிங்கோட காதுகளில் உசி பிரகார் கூஜ் ரஹேத்தே, அவர் சொன்ன மாதிரி எக்கோ கேட்டுட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. कैसे ऊंचे विचार है, कैसा पवित्र भाव है. ஸோ என்ன யோசிக்கிறான்னா, என்ன ஒரு நல்ல ஒரு தாட் இல்லையா, இதை இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுனால கண்டிப்பாக மக்களுக்கு நம்பிக்கை போயிடும் அப்படின்றது ஒரு நல்ல தாட். அதே மாதிரி பவித்ர பாவ், ரொம்ப பியூரான ஒரு ஃபீலிங். उन्हें इस घोड़े से प्रेम था, इसे देखकर उनका मुख फूल की नाई खिल जाता था. ஸோ வேறு என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, இந்த கோடாவை வந்து அவருக்கு ரொம்பவும் பிடிக்கும். அதை பார்க்கும்போது உன்கா முக், அதை பார்க்கும்போதெல்லாம் அவருடைய முகம் வந்து ஃபூல்கி நாய் அப்படின்னா லைக் த ஃப்ளவர், ஒரு பூ மாதிரி பூத்து போகுது. கில் ஜாத்தா ஹே, அந்த கோடாவை பார்க்கும் போதெல்லாம் அவரோட முகம் ரொம்ப மலர்ச்சியாகுது. கெஹத்தே தே இஸ்கே பினா மே ரஹ்னா சகுங்க, அவர் எப்பயுமே என்ன சொல்வார், இது இல்லாமல் நான் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்வார். இஸ்கி ரஹ்வாலி மே வே கயி ராத் சோயே நஹி, இதை வச்சிருக்கிறதுனால நிறைய ராத்திரி அவர் தூங்க கூட இல்லை, இதை வந்து பார்த்துட்டு இருப்பாரு. பஜன் பக்தி ந கர் ரக்வாலி கர்த்தே ரஹே, பஜன் கூட பண்ணாம இதை பார்த்துக்கிட்டே இருந்தாரு பாபா பாரதி. பரந்து ஆஜ் உன்கே முக பர் துக் கி ரேகா தக் திகாயி ந படுத்தி थी. ஆனா இப்போ அவருடைய முகத்துல துக்கம் கூட, அதாவது துக்கையோட ரேகைன்னு சொல்லுவாங்களே, ஒரு கோடு கூட தெரியல, ஒரு கொஞ்சம் கூட கஷ்டம் இல்லாம நம்ம கிட்ட இதை விட்டுட்டு போறாரே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். பரந்து ஆஜ் உன்கே முக பர் துக் கி ரேகா, அந்த துக்கத்தினுடைய ஒரு லைன் கூட தெரியலையே, திகாயி ந படுத்தி थी. उन्हें केवल यह ख्याल था कि कई लोग गरीबों पर विश्वास करना ना छोड़े थे. ஆனால் அவருடைய தாட் ஒன்று மட்டும்தான், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் வந்து ஏழைகளை நம்புறதை விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு தாட் மட்டும்தான் அவர்கிட்ட இருந்தது அப்படின்ற மாதிரியெல்லாம் கடக் சிங் யோசிக்கிறான். रात के अंधेरे में கடக் சிங் பாபா பாரதி के मंदिर में पहुंचा. இப்போ என்ன ஆகுதுன்னா, நைட், அந்த டார்க்னஸ் ரொம்ப டார்க்காக இருக்க அந்த நைட்டில் கடக் சிங் பாபா பாரதியுடைய மந்திர், அந்த கோயிலுக்கு வந்து ரீச் ஆகுறான். சாரோ ஓர் சன்னாட்டா தா, நாலா பக்கமும் ரொம்ப சைலண்டாக இருக்குது. ஆகாஷ் மே தாரே டிம் டிமா ரஹே தே, ஸ்கையில் வந்து ஸ்டார்ஸ் எல்லாம் அப்படியே மின்னிட்டு இருக்கு, ஃப்ளிக்கரிங்காக இருக்குது. थोड़ी दूर पर घावों के कुत्ते भौंक रहे थे. கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜில் இருக்கிற டாக்ஸ் எல்லாம் பார்க் பண்ணிட்டு இருக்கு, அந்த நாயினுடைய குறைக்கிற சத்தம் வந்து கேட்குது. மந்திர் கே அந்தர் कोई शब्द सुनाई ना देता था, கோயிலுக்குள்ள எந்த ஒரு சத்தமும் கேட்கல. கடக் சிங் சுல்தான் கே பாக் பக்கடே हुए था. கடக் சிங் வந்து இப்போ இந்த சுல்தான் இருக்குல்ல, இந்த ஹார்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய அந்த பாக், அந்த பிரிடில் வந்து பிடிச்சிட்டு இருக்கான். வகு धीरे धीरे அஸ்தபல் கே ஃபாட்டக் பர் பहुंचा. धीरे धीरे ரொம்ப ஸ்லோவாக அவங்க என்ன வரானா, அந்த அஸ்தபல் இருக்குல்ல, ஸ்டேபிள் இருக்குல்ல, அதனுடைய கேட்டு கிட்ட வந்து ரீச் ஆகுறான். அஸ்தபல் கே ஃபாட்டக் பர் பहुंचा. ஃபாட்டக் குலா படாத்தா, கேட் வந்து திறந்துதான் இருந்தது. किसी समय वहां बाबा भारती स्वयं लाठी लेकर पहरा देते थे, परंतु आज उन्हें किसी चोरी किसी ठाके का भय ना था. பாபா பாரதி கிசி சமயம், எந்த சமயத்தில் வேணாலும்
ஸ்வயம் லாட்டி லேக்கர் அவர் ஒரு ஸ்டிக்கை எடுத்துட்டு பெஹரா தேத்தி பெஹரா வாட்ச் பண்ணுறது, அந்த இடத்த வந்து வாட்ச் பண்ணுவார். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவரோட கோடா அங்கே இருந்தது, அதனால எந்த சமயத்தில் வேணாலும் அவர் வந்து அந்த ஸ்டிக்கோட அங்கே வந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்பார். பரந்து ஆஜ் உன்ஹே கிசி சோரி கிசி டாக்கே கா பயனாத்தா. ஆனால் இப்போ வந்து அவனுக்கு எந்த திருடனும் வருவாங்க, எந்த ராபரும் அங்கே வருவாங்கன்ற பயம் வந்து அவருக்கு கிடையாது. கடக் சிங் ने आगे बढ़कर सुल्तान को उसके स्थान पर बांध दिया और बाहर निकालकर सावधानी से फटक बंद कर दिया. இப்போ கடக் சிங் என்ன பண்றாரு அப்படின்னா முன்னாடி போயிட்டு அந்த சுல்தானை அதனுடைய இடத்துலயே அந்த அஸ்தபல் இருக்குல்ல அந்த ஸ்டேபிள்லேயே வந்து டைப் பண்ணிடுறாரு. பாந்ததியா அவர் பாகர் நிக்கால்கர், அதுக்கப்புறம் வெளியில வந்துட்டு சாவதானி சே ஃபாடக் बंद कर दिया, அந்த கேட்டை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறாரு. இஸ் சமய் உஸ்கி ஆங்கோ மே பஷ்சாத்தாப் கே ஆன்சூன் தே. இந்த மாதிரி செஞ்சுட்டு வரும்போது கடக் சிங்கோட கண்களில் பார்த்தீங்கன்னா பஷ்சாத்தாப் அப்படின்னா ரிப்பட்டன்ஸ், அதாவது ரெக்ரெட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ரிப்பென்டன்ஸ், ஃபீலிங் சாரி ஃபார் தி ஆக்ட், நம்ம செஞ்ச விஷயத்துக்கு நம்ம எப்படி சாரி ஃபீல் பண்ணுவோம், அப்போ அந்த ஒரு கண்ணில் தண்ணி வரும் இல்லையா, அதை சொல்கிறாங்க. இஸ் சமய் உஸ்கி ஆங்கோ மே பஷ்சாத்தாப் கே ஆன்சூன் தே. ராத்திரி கா தீஸ்ரா பஹர் பீத் சுகா தா. பஹர் அப்படின்னா டைமுக்கு சொல்கிற ஒரு யூனிட்டு. ஒரு பஹர் அப்படின்றது 3 hours. அப்போ ஒரு நாளைக்கு வந்துட்டு 8 பஹர் இருக்குது. இப்போ இதில் வந்து நைட்டை வந்து ஒரு 4 பஹராக கேல்குலேட் பண்ணுறாங்க. அப்போ ராத்திரி கா தீஸ்ரா பஹர் பீத் சுகா தா. அப்போ நைட்டினுடைய 3வது பஹரும் போயிடுச்சு, இப்போ 4வது பஹர் வரப்போகுது. 14 पहर आरंभ होते ही, अதாவது இந்த 4th पहर வரும்போது बाबा भारती ने अपनी कुटिया से बाहर निकल ठंडे जल से स्नान किया. அந்த 4வது பஹர் அவர் அதாவது விடிய காலையில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு பாபா பாரதி, அவருடைய குடியா அவருடைய ஹட்டில் இருந்து வெளியில் வந்து ठंडे जल से ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியில் குளிக்கிறாரு. उसके पश्चात इस प्रकार जैसे कोई स्वप्न में चल रहा हो उसके पाव अस्तबल की ओर बढ़े. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா இப்படி ட்ரீமில் நடந்து போகிற மாதிரி அவருடைய கால் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த அஸ்தபல் கிட்ட பக்கமாக போகிறாரு. பரந்து ஃபாட்டக் பர் பहुंचकर उनको अपनी भूल प्रतीत हुई. அது ஆட்டோமேட்டிக்காக அவர் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபாட்டக் கேட் கிட்ட போகும்போது தான் அவரோட மிஸ்டேக் வந்து அவருக்கு புரியுது. ஐயோ நம்ம ஏன் இங்கே வரோம் அப்படின்ற மாதிரி அவரோட மிஸ்டேக் வந்து அவருக்கு புரியுது. साथ ही घोर निराशा ने भाव को मन मन भर का भारी बना दिया. அது கூடயே சேர்த்து கோர் நிராஷா, அது ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்கார் இல்லையா, அவருடைய அந்த சுல்தான் இல்லாமல் ரொம்ப அவர் கவலையாக இருக்கார் இல்லையா, அது பாவுக்கோ மண் பருக்கா பாரி, அதாவது மனசை ரொம்ப ஹெவியாக்குது, அவருடைய கால்களே ரொம்ப ஹெவியான மாதிரி ஒரு ஃபீல் அவருக்கு வருது. மண் பருக்கா பாரி அப்படின்னா மனசு ரொம்ப ஹெவியாக, கவலையாக இருந்தால் மனசு ரொம்ப ஹெவியாக இருக்கும்ல, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இந்த கால்களே இப்போ ரொம்ப ஹெவியாக நடக்க முடியாமல் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. சாத்ஹி கோர் நிராஷானே பாவுக்கோ மண் பருக்கா பாரி பனா தியா. வே வஹி ருக் கई, அவர் அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுறாரு. घोड़े ने अपनी स्वामी के पांवों की चाप को पहचान लिया और जोर से हिनहिनाया. இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. சுல்தான் என்ன பண்ணுது, அதனுடைய சுவாமியினுடைய அதாவது பாபா பாரதியினுடைய பாவோங்கி சாப்பு, அதாவது ஃபுட் ஸ்டெப்ஸினுடைய சத்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு பெஹச்சான் இல்லையா, அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஜோர் சே ஹின் ஹினாயா, ரொம்ப சத்தமாக அந்த குதிரையினுடைய சத்தத்தை அந்த கொடுக்குது. நாயின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹின் ஹினாயா, அந்த சத்தத்தை வந்து ரொம்ப சத்தமாக அது கொடுக்குது. अब बाबा भारती आश्चर्य और प्रसन्नता से दौड़ते हुए अंदर घुसे और अपने घोड़े के गले से लिपट कर इस प्रकार रोने लगे मानो कोई पिता बहुत दिन से बिजड़े पुत्र से मिल रहा हो. இப்போ பாபா பாரதி என்ன பண்ணுறாரு, ஆச்சரியம், அது ரொம்ப சர்ப்ரைஸும் ஆயிடுச்சு, அதே சமயத்தில் அவருக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் ஆயிடுச்சு. அவருடைய குதிரையினுடைய சத்தத்தை கேட்ட உடனே தவுடுத்தே ஹுயே, ரொம்ப வேகமாக ஓடி உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு அப்படியே கோடேக்கே கலே சே லிப்பட்க அவரோட குதிரையை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு. கட்டி பிடிச்சிட்டு இஸ் பிரகார் ரோனே லகே, கட்டி பிடிச்சிட்டு அவர் அழ ஆரம்பிச்சிடுறாரு. அது எப்படி இருந்ததுன்னா மானோ கோயி பிதா பஹூத் தின் சே பிச்சடே புத்திர சே மில் ரஹா தா. அது எப்படி இருந்ததுன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அப்பா அவங்களுடைய பிஜிடே புத்திர, அதாவது பிரிஞ்சிருந்த அவனை பையனை பார்க்குற மாதிரியா இருந்தது அவருடைய அழுகைன்னு சொல்கிறாங்க. பார் பார் உஸ்கி பீட் பர் ஹாத் ஃபேர்த்தே பார் பார் உஸ்கே முஹு பர் தப்கியான் தேத்தே. ஸோ திரும்ப திரும்ப அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அதனுடைய முதுகில் வந்து கை வச்சு ரொம்ப கேரஸ்ட் அப்படின்னா தடவி கொடுக்கறது, கையில் வந்து தடவி கொடுக்குறாரு. அதே மாதிரி பார் பார் உஸ்கே முஹு பர் தப்கியா, அதனுடைய முகத்தில் வந்து தட்டி தட்டி கொடுக்குறாரு, பேட் பண்ணி கொடுக்குறாரு. அவர் கஹத்தே தே அப் கோயி கரீபோं की सहायता से मुँह ना मोड़ेंगे. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இப்போ யார் ஒருத்தரும் புவருக்கு அதாவது ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு முகுனா மோடேகே, முகுனா மோடேகனா இக்னோர் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க.
ஒருத்தர் புவர் அப்படின்னா எல்லாருமே நம்புவாங்க, அவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. थोड़ी देर के बाद जब वह अस्तबल से बाहर निकले तो उनकी आंखों से आंसू बह रहे थे. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் थोड़ी देर बाद जब वह अस्तबल से बाहर निकले, அஸ்தபல்லேருந்து வெளியில் போகிறாரு. அப்போ அவருடைய கண்களில் இருந்து ஆன்சு டியர்ஸ் அப்படியே வருது. பஹ் ரஹே தே. ஏன் ஆன்சு அந்த கண்ணீர் எங்கே போய் விழுதுன்னு பாருங்க. உசி பூமி பர் டீக் உசி ஜகக்கு கிர் ரஹே தே. ஸோ பூமியில் அதே இடத்துல விழுது. கரெக்டான அந்த இடம் அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஜஹாம் பாஹர் நிக்கல்னே கே பாத் கடக் சிங் கடா ஹோக்கர் ரோயா தா. வெளியில் போனதுக்கு அப்புறம் எந்த இடத்துல கடக் சிங் நின்று அவ அழுதானோ, அவனுடைய டியர்ஸ் விழுந்ததோ அதே இடத்துல பாபா பாரதியினுடைய டியர்ஸும் விழுற மாதிரி சொல்லியிருக்காங்க. दोनों के आंसुओं का उस भूमि की मिट्टी पर परस्पर मेल हो गया. ரெண்டு பேருடைய கண்ணீரும் அந்த பூமியில் பரஸ்பர் மேல் ஹோ கயா, ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு பேருடைய தாட்ஸும் ரொம்ப பியூரான தாட்ஸ் அப்படின்றத ரொம்ப அழகாக இங்கே சொல்லியிருக்காங்க. சில்ட்ரன் ஹார் கி ஜீத் அப்படின்ற இந்த லெசனில் நம்மளோட தாட்ஸ் எப்படி பியூராக இருக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. ஒரு 3 கேரக்டர்ஸில் நமக்கு லெசன் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த லெசனை நம்மளுக்கு எழுதினவர் சுதர்ஷன் ஜி. லெசன் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். லெசனும் திரும்பவும் ரீட் பண்ணுங்கள். ஹார்ட் வேர்ட்ஸை தனியாக எழுதி நல்லா படிங்க சில்ட்ரன். மறுபடியும் வேற ஒரு லெசனோடு உங்களை மீட் பண்ணுறேன் சில்ட்ரன். தேங்க்யூ.